ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதம் வந்தாச்சு. மார்கழி மாதம்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருது திருப்பாவை, டிசம்பர் மாதம் கச்சேரி, அதுக்கப்புறம் கோலம் தான். இன்றைக்கி நான் அங்கநல்லூர் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் கொட்டி கிடக்கிற கோலம் ஸ்டென்சில்ஸு, கோல பவுடரு, அதே மாதிரி பார்டர்லேருந்து எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கோலங்கள் எப்படி போடுறது, அழகழகான டிசைன்ஸ்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உடன் ஸ்டென்சில்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதில் இருக்கிற அழகழகான டிசைன்ஸ்கள் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க, பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எடுத்து இந்த மாதிரி போட்டானாவே நமக்கு அழகாக வரும். இதை நம்ம கையில் போடுறதுல இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்காது. ஓம் சரவண பவா பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த அச்சு விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம பூஜை அறையில் அழகாக நம்ம தினைக்குமே இதை போடலாம். இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. துளசி மாடம். இப்போது நமக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோலம் போடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நிறைய டிசைன்ஸ் கோலம்லாம் போட வராது. இல்லை நிறைய பேருக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து நம்மளால் கோலம் போட முடியலன்னா இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிக்கு கோலம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, புள்ளி வச்ச கோலம்லாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இது சஹஸ்ர பத்ம கோலம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹனுமன் ஜெயந்தி வருது இல்லையா, அதுக்கு இந்த ஸ்டென்சில்ஸ் 4மே நீங்கள் வாங்கி ஹனுமன் பூஜை சமயத்தில் இந்த ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கோலம் போடலாம். ஸ்ரீராம ஜெயம், சஞ்சீவி மலை, அதே மாதிரி சங்கு சக்கரம், திருநாமம், இதெல்லாம் சேர்ந்த நிறைய ஸ்டென்சில்ஸ் இருக்குது. ஒரு பூஜைக்கும் நம்ம வாங்கி இந்த மாதிரி ஹனுமன்லாம் நம்ம கையால் வரைகிறத விட இது பூஜை அறையில் நம்ம அப்படியே அழகாக சின்னதாக ஒரு ஸ்டென்சில்ஸில் போட்டோன்னா அவ்வளோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஆக்சுவலி மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா கோலம் போடுறது அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. காலையில் அடிக்கிற அந்த காற்று, இளங்காற்று இருக்கு இல்லையா, அதில் அவ்வளவு சக்தி இருக்குது. அதை சுவாசிக்கிறதுனால நமக்கு உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் போகும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் காலையில் எழுந்து கோலம் போடணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம நைட்டே போட்டு வச்சிடுறோம், ஏன்னா பெருசாக எலாபரேட்டாக போடணுன்ட்டு. ஆனால் முடிஞ்சவங்க காலையில் எழுந்து போடுறது நல்லது. இப்போது இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது சொன்னேன் இல்லையா, இதை எப்படி நம்ம கோலம் போட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம மேலே கோலத்தை போட்டு கோலப்பொடியை போட்டு நல்ல ஒரு இழுத்தோன்னாவே கரெக்டாக வந்துடும். எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு துணியால் 2 பக்கமும் தொடச்சா போகும். ஏன்னா இப்போ இது பிரிண்டட். இப்போ இது பாருங்கள், அழகாக கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னாவே அழகாக வந்துடும். மீதி இருக்கிற கோல மாவு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சஹஸ்ர பத்மம் சொல்லிட்டு 1000 தாமரை மலர்கள் சேர்ந்த கோலம். இதெல்லாம் நம்ம கையால் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை அழகாக தொடச்சி வைக்கணும். துணி, பிளெயின் துணியில் ஈரமே படக்கூடாது. இதில் ஈரம் பட்டுதுன்னா என்ன ஆகும்னா, இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடம் தவிர மீதி இருக்கிற இடம் எல்லாமும் உங்களுக்கு அப்படியே ஹோல் விழ ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் இதை வெறும் ட்ரை கிளாத்தில் 2 பக்கமும் தொடச்சி மெயின்டைன் பண்ணாவே போகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக ஸ்டீலில் வர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர ஸ்டென்சில்ஸு. இது முருகருக்கு, ஆஞ்சநேயருக்கு, அதே மாதிரி துளசி, கோமாதா, எல்லா பூஜைக்கும் இருக்குது. நீங்கள் எத்தனை வேணாலும் வாங்கிட்டு போய் அழகாக நம்ம பூஜை அறையில் சுவாமிக்கு முன்னாடி போட்டு அலங்காரம் பண்ணலாம். வாசல்லையும் போடலாம். இப்போ நம்ம பார்டராக போடணும் அப்படின்னாலும் வரிசையாக தாமரை, இல்லைனா வரிசையாக ஸ்டாரு, இதெல்லாம் போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வாங்கிறதுக்கு பாரிஸ் தான் போகணுன்னு இல்லைங்க. நங்கநல்லூர் வந்தீங்கன்னா அப்படியே ஆஞ்சநேயரையும் பார்த்தா மாதிரி இருக்கும். இந்த கடைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போகலாம். எல்லா நாளும் ஓப்பனாக இருக்கும் இந்த கடை. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. எங்கேயுமே அலைய வேண்டாம். ஒரே கடையிலேயே அனைத்து விதமான பூஜா பொருட்கள், இந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி நான் கார்த்திகைக்கு அகல் விளக்கு போட்டிருந்ததும் இதே கடை தான். அது மாதிரி ஒரு பண்டிகைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த கடையில் கொட்டி கிடக்கும். வாங்கிறதுக்கு நமக்கு தெம்பு வேணுங்க, அவ்வளோ இருக்குது. பார்த்து மாளாது, எதை எடுத்தாலும் எதை பார்த்தாலும் எடுக்கணும் போலே இருக்கும்.
ரேட்டு மெயினாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏன் பாரிஸ் போகிறோம் அப்படின்னா, அங்கே ரேட்டு சீப்பாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 4 வாங்குகிற இடத்துல ஒரு 6-7 வாங்கலான்ட்டு. ஆனால் இந்த கடையிலுமே நீங்கள் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் பாரிஸில் வாங்குகிற ரேட்டு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒரு சில கடைக்கெலாம் போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த கடையில் உங்களுக்கு நார்மல் ப்ரைஸில் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு தடவை இந்த கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் வரணும்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த தடவை கோலம் ஸ்டென்சில்ஸ்க்கு குரியர் அவைலபிள் இல்லை, நேராக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷனில் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வந்தால் இழக்கோலம் சொல்லி போடுவோம் இல்லையா, அது பாருங்கள் இந்த வாட்டி இப்படி அழகாக ஸ்டிக்கில் வந்திருக்கு. இதில் கோலமாவை அப்படியே போட்டுட்டு இழுத்தோன்னா நமக்கு எத்தனை இழை வேணுமோ 3, 5, 7ன்னு எல்லா வகையிலையும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதுலேயே 2 வகை இருக்குது, பிளாஸ்டிக் டப்பாலேயும் வந்திருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டப்பாவில் கலர் கலராக போட்டுட்டு நம்ம வந்து டிசைன்ஸ் ஒரு கலரில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் கோலமாவு பொடியும் போட்டுட்டு நம்ம அது பாதம், ஸ்டாரு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு சைடில் நம்ம பார்டர் போடுவோம் இல்லையா, அதுக்காக கூட ஸ்டென்சில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து சின்ன ஸ்டென்சிலும் இருக்குது, பெருசும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சைஸ் வாரியாக உங்களுக்கு இருக்குது ஸ்டென்சில்ஸ்லாம். ஸோ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இழக்கோலம் அந்த 2 வகையான இதில் போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். முதல்ல இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி, இதில் வந்து எத்தனை இழை 3, 5, 7ன்னு இருக்குது. இன்னொன்று பிளாஸ்டிக் டப்பாவில் போடுறது. 2மே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இழை விழுந்திருக்கு. இது ரோடுங்கிறதுனால இப்படி இருக்குது. நம்ம வீட்டு வாசலில் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அஷ்டலக்ஷ்மியே நிலையான
இப்போ ஹனுமன் ஜெயந்தி நெருங்கின்னு இருக்கு. நிறைய பேருக்கு ஹனுமன் பூஜை செய்யணும் வீட்டில் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அதுக்கான விக்கிரகங்களும் இந்த கடையில் அவைலபிளாக இருக்குது. சின்ன விக்கிரகத்துலேருந்து பெரிய விக்கிரகம் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் எல்லா ரேட்லேயும் அவைலபிளாக இருக்குது. வந்தீங்கன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். உட்காந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி, அபயஹஸ்தம் காமிக்கிற மாதிரி, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் மாதிரி கை கூப்பின்னு இருக்கிற மாதிரின்னு எல்லா வகையிலையும் ஆஞ்சநேயர் அவைலபிளாக இருக்குது. தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு வசதியாக இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமும் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.